ஊடகத்தினருக்கு எனது வணக்கம். ஒரே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் காலையில கூலி ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்ம செங்கோட்டையன் மேட்ரு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அதுதான் பேச்சு. காலையில சொன்ன வேகமா போயிடும், வருத்தம் இல்லை. அவர் அண்ணனை பத்தி வர செய்தி எல்லாம் மகிழ்ச்சி தான். ஐ எம் நாட் டினே. அது நாளை காலையில 9 மணிக்கு அதை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு காலையில புஸ்வானம் போயிடக்கூடாது. ஏற்கனவே போர்டிங் பாஸை காமிச்சு அவர் டெல்லிக்கு போனாரு, நிதியமைச்சரை பார்த்தாரு அப்படின்னு பழைய நிதியமைச்சர் போட்டோவை போட்டு, அவர் அப்போ பார்த்தத போட்டோவை போட்டு, ஏன்னா மேடம் நிர்மலா சீதாராமனுக்கு அப்போ பாருங்க ஹேர்லாம் அப்போ டை அடிச்சிருப்பாங்க, இப்போ அடிக்காம இருப்பாங்க. நேச்சுரல் ஓட அடிக்கிறோம், அது தப்பா சொல்ல. அந்த பழைய போட்டோவை எடுத்து போட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமா பண்ணாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அண்ணன் செங்கோட்டையன் கொஞ்ச நாள் கழிச்சு போய் சரண்டர் ஆயிட்டார். சரண்டர் ஆகி ஓபிஎஸ் கட்சி கட்டுப்பாடு, இபிஎஸ் கட்சி கட்டுப்பாடு எனக்கு முக்கியம், நான் கட்சியை உடைக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி இதே இபிஎஸ் சரண்டர் ஆனார். நடந்ததா இல்லையா? அந்த பிரச்சனை ஏன் வந்தது? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் புறக்கணிச்சதால வந்தது. நீட்டா பார்த்தீங்கன்னா பம்பிங் சிஸ்டம்ல அது அவருடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறத தூக்கி திருப்பூர் மாவட்டத்தில் அந்த ஆரம்ப எல்லையில கொண்டு வந்து வேணுனே நடத்தி அவர் அசிங்கமா புறக்கணிச்சு செங்கோட்டையன் என்ன பார்த்தாங்க. எனக்கு என்ன வேதனையா இருக்குன்னா சார், ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவர் நீங்க. நான் இப்பதான் அதாவது ஒரு காலத்துல நான் ரொம்ப கிளியரா உங்களுக்கு ஒரு காலத்துல அவரை பத்தி சொல்றேன். நீ கேட்டீங்கன்னாவே ஆச்சரியமா இருக்கும். இந்த லீடர் பின்னாடி, மிஸ்டர் செங்கோட்டையன் பின்னாடி நடந்து வர மாட்டார் பழனிசாமி, ஓடிதான் வருவார். ஒரு ஷோரூம் திறந்த நான் சேலத்துல, அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டேப் கட் பண்றாரு, வாப்பா சீக்கிரமா அப்படின்னு அப்படி ஓடுவார் பழனிசாமி. செங்கோட்டையன் என்ன உத்தரவு போடுறாரோ அண்ணா அதுதான். அவரை மீறி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மினிஸ்டரும் இல்லைன்ற நிலைமை இருந்தது. ஈரோடையே காலியை போச்சு விடுங்க. பிஜி நாராயண் போனாரு, அவர் போனார், இவர் போனார், எக்கச்சக்கமா கோவிந்தராஜ் ஒரு எம்பி, ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, நம்ம தோப்பு வெங்கடாச்சலம், இப்படின்னு எல்லாம் போய் சிந்து ரவிச்சந்திரன் போய் அந்த டிஸ்ட்ரிக்டே கம்ப்ளீட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 7 தடவை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் அண்ணன் செங்கோட்டையன். நான் உங்களோட அன்போட கேட்டுக்கிறேன், காலையில எழுந்து விளையாட ஆரம்பிச்சிடாது. இது தமிழகமே எதிர்பார்க்குது, நீங்க ஏதோ செய்ய போறீங்கன்னு. 9:30 மணிக்கு டிவியில எல்லா டிவிலையும் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணி விட்றாங்க. ஏன்னா பிரஸ்காரங்களுக்கும் மரியாதை கொடுங்க. இந்த அளவுக்கு ஒரு லீடரை தூக்கிட்டு போய் நிறுத்தியிருக்காங்க. நாளைக்கு காலையில் உங்க டைலாக் என்ன டைலாக்கா இருக்கான்னு நான் எப்பயே சொல்லிடுறேன். இது யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், அறிவுபூர்வமா உங்களை புரிஞ்சிட்டதால நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவார் தெரியுமா? நாளைக்கு காலையில நீட்டா சொல்லட்டுமா, எனக்கு கட்சி கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், ஒற்றுமை வேண்டும் கட்சியில, எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சி போனா மாபெரும் வெற்றியை நம்ம அடையலாம். ஆகவே மனம் திறந்து அதுதான் சொல்றேன், எல்லாரும் இணையணும் போகணும்னு சொல்லி ஊத்தி முழுகிற வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. அதை நாளைக்கு காலையில நீங்க இந்த வேலையை பண்ணீங்க, எப்படியாவது இது கடந்து போகணும்னு நினைச்சு ஏதாவது தவறான வேலையை நீங்க நாளைக்கு பண்ணிட்டீங்கன்னா இனி பிரஸ் உங்களுக்கு மரியாதை கொடுக்காது, மக்கள்கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்க முடியாது. 7 முறையா வெற்றி பெற்ற நீங்கள் பழனிசாமி தலைமையை ஏற்று போனீங்கன்னா நான் மன்னிச்சிருங்க, என்ன தப்பா சொல்றதுக்காக. எனக்காக தேர்தல் வேலையை பார்த்துருக்கீங்க, அரும்பாடுபட்டிருக்கீங்க நீங்க. நான் பெங்களூர்ல அப்போ மாநில செயலாளராக இருந்தப்போ, நீங்க என்ன வேணா என்ன சொல்லிக்கோங்க, திட்டிக்கோங்க, பரவாயில்ல, டெபாசிட் காலி ஆயிடும். பழனிசாமி தலைமையில் நீங்க பயணம் செய்தால் 7 முறை வெற்றி பெற்ற கோபிச்செட்டிப்பாளையத்தில் உங்க ஆதரவாளர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.